Hi friends, hello, vanakkam and welcome back to our channel Akshayan Beauty Tips and Kitchen Recipes. So friends, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான டெலிஷியஸான சிக்கன் பிரியாணி ரெசிபி தான். அதுவும் நார்மல் பிரியாணி கிடையாதுங்க, தம் பிரியாணி சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக. ஸோ நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி சொல்லக்கூடிய டைமிங்கில் செஞ்சு எடுத்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. அப்படி ஒரு சூப்பரான செம்மையான ஒரு சிக்கன் தம் பிரியாணி எப்படி வீட்லேயே செய்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின மாதிரியே செம்ம டேஸ்டியாக செம்மையாக இருக்குங்க. ஃப்ரைட் ஆனியன் எல்லாமே போட்டு நம்மளே வீட்டில் செய்ய போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த வீடியோவை வாங்க போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட வைக்கிட்டு இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் எப்போ வீடியோஸ் அப்டேட் பண்ணாலும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இப்போது சிக்கனை தான் மேரினேட் பண்ண போகிறோம். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 கப் அளவுக்கு தயிர் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சிக்கன் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அண்ட் ஜூஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சேம் 5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே லைட்டாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ½ லெமன் ஜூஸ் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஜூஸை மட்டும் சேர்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு முன்னாடியே ஆட் பண்ணணும், நான் ஆட் பண்ண மறந்துட்டு லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணேன். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு என்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஸோ நான் இப்போ உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கை அளவுக்கு புதினா ப்ளஸ் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி. நீங்கள் கொத்தமல்லி புதினா எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு லெவலுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 8 தக்காளி, நாட்டு தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு தயிர் போட்டிருக்கோம், லெமன் ஜூஸ் போட்டிருக்கோம் அப்படின்றங்காட்டி வந்துட்டு ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, புளிக்க ஆரம்பிச்சிடும். அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 7 ஆனியனை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி ஆனியன் மட்டும் உள்ளே ஆட் பண்ணி மினிமம் 2 ஹவர்ஸ் இதை வந்துட்டு நல்லா ஊற வைங்க. ப்ளஸ் ஒரு 8 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஸோ சிக்கன் ஊற ஆரம்பித்து 1 ஹவர் ஆகுது. இப்போ வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு நான் 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு லைட்டாக வந்துட்டு சாஃப்டாக வந்துட்டு வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக வாஷ் பண்ணிங்கன்னா ரைஸ் உடைய ஆரம்பிச்சிடும். இதை வாஷ் பண்ணி வச்சுட்டு 1 ஹவர் வந்துட்டு இதை நல்லா ஊற விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ரைஸ் ஊற ஆரம்பித்து 1 ஹவர் ஆகுது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா சிக்கன் ஊற ஆரம்பித்து 2 ஹவர்ஸ் ஆகுது. இப்போ வந்துட்டு இது கூட வந்துட்டு லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பிரியாணிக்கு ஆட் பண்ணுவோம் பார்த்திங்களா, வாசனைக்காக ஆட் பண்ணக்கூடிய கரம் மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திரப்பூ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு பாஸ்மதி ரைஸுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே 1 கப்புக்கு வந்துட்டு 1.5 கப் தண்ணி தான் ஊற்றணும். இப்போ நான் 2 கப் எடுத்திருக்கேன் அப்படின்றங்காட்டி 3 கப் தண்ணி தான் ஊற்றணும். பட் நம்ம இதை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்றதுக்காக வந்துட்டு நான் இதில் 4 கப் அளவுக்கு எந்த கப்பில் எடுக்கிறோமோ ஸோ அந்த கப்பில் தான் நம்ம தண்ணி மெஷர் பண்ணணும். நான் இன்றைக்கி உலக்கில் தான் வந்துட்டு மெஷர் பண்ணுறேன். ஸோ 4 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வரணும். ஸோ இதை வந்துட்டு நல்லா ஒரு 3/4 பாகம் வந்துட்டு வேக விட போகிறோம் இதில் ரைஸை. ஸோ நம்ம தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம் இல்லைங்களா, அதுங்காட்டி தான். நார்மல்ஸ்லாம் செய்யக்கூடிய தம் பிரியாணி கிடையாது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது என்னோடய ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். ஸோ பார்த்திங்கன்னா தண்ணி இந்த மாதிரி வந்துட்டு கொதித்து வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. ரைஸுக்கு எந்த அளவுக்கு உப்பு பிடிக்கணுமோ அந்தளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ உப்பை ஆட் பண்ண உடனே வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிரும்.
ஸோ தண்ணி கொதிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கக்கூடிய பாஸ்மதி ரைஸ் அதை வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ரைஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 hour ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரைஸ் வந்துட்டு வித்தின் 5 minutes நல்லா கொதிச்சிச்சினாலே போதும், நல்லா ரைஸ் வெந்துடும். 5 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வந்துட்டு வேக விடக்கூடாது, ரைஸ் ரொம்ப வெந்துடும். ஸோ 5 நிமிஷத்தில் வந்துட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்தில் நான் ரைஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு அண்டி எடுத்திருக்கேன். நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு வந்துட்டு அண்டி யூஸ் பண்ணோம்னா தாங்க நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு போடக்கூடிய நட்சத்திரப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கற்பாசி இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வந்துட்டு நான் உள்ளே ஆட் பண்ணி நல்லா பொரிய விட போகிறேன். ஸோ சட்டி ரொம்ப சூடாயிடுச்சு, அதான் வந்துட்டு அண்டி அடியில் கருப்பாயிடுச்சு. ஸோ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ வந்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் விட்டு பொரிய விடுங்க, இல்லைனா வந்துட்டு இந்த மசாலாஸ்லாம் வந்துட்டு கரிஞ்சிடும். ஸோ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம 2 hours ஊற வச்சுருக்கக்கூடிய மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கனை வந்துட்டு உள்ளே போடலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தக்காளி ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் லெமன் ஆட் பண்ணியிருக்கோம், அதுலேயே வந்துட்டு புளிப்பு இருக்கும், அதுங்காட்டி தான். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. ஸோ வந்துட்டு இப்போவே நீங்கள் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருப்போம், அது சரியாக இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஸோ உப்பு இப்போவே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடும்போது இந்த மாதிரி சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வருது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்துட்டு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு கொதிக்க விட போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் ஆட் பண்ணும்போது ரைஸில் வந்துட்டு வெட்னஸ் இருக்கணும், அதுங்காட்டி தான். ஸோ இது ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா வந்துட்டு கண்டிப்பாக தீஞ்சு போயிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது, அதுங்காட்டி தான். ஸோ நான் இப்போ உப்பு மறுபடியும் செக் பண்ணுற உப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி வேறு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுங்காட்டி வந்துட்டு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உப்பு வந்துட்டு லைட்டாக அதிகமாக இருக்கணும், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இது வெந்து வந்துருச்சு. ஸோ நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு மட்டும் ஒரு சின்ன கப்பில் இந்த இதை எடுத்துக்க போகிறேன், சிக்கனோட சாறு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை எடுத்துக்க போகிறேன், ஜூஸை எடுத்துக்க போகிறேன். ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜூஸை தனியாக எடுத்து வச்சுப்போம். வச்சுட்டு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்துட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா ரைஸு, ஸோ அந்த ரைஸ் வந்துட்டு லைட்டாக வெட்னஸோடு இருக்கணுங்க, ரொம்ப வெட்னஸோடு இருக்கக்கூடாது. ஃபுல்லாக எந்தளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க, ஏன்னா சிக்கன்லேயும் தண்ணி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய சிக்கன் கிரேவி, ஸோ இந்த சிக்கன் கிரேவியை வந்துட்டு மேலே ஊற்றி விடுவோம். ஸோ இந்த ஸ்டெப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்டெப்புங்க, கார்னிஷிங் பண்ணுறது. ஸோ சிக்கன் கிரேவி மேலே ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கனாலும் ரொம்ப ஃப்ளேவரிஷாக இருக்கும். மீடியமான அளவில் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்காதுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மீதம் வச்சுருக்கக்கூடிய ஃப்ரைட் ஆனியன், ஸோ அந்த ஃப்ரைட் ஆனியனை அப்படியே மேலே நல்லா தூவி விடுங்க. தூவி விட்டாச்சா? ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம். ஃபுட் கலரை அங்கங்கே ட்ராப் மட்டும் விடுங்க, சுற்றி ஊற்றாமல் அங்கங்கே ட்ராப் விடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பாத்திரம் வச்சு 15 நிமிஷம், சாரி 1/2 hour நல்லா வந்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வேக விட்டுடலாம்.
ஸோ இதை 1/2 அன் ஹவர் நல்லா தம் போட்டு எடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு 1/2 அன் ஹவர் கீழே வந்துட்டு ஒரு தோசைக்கல் வச்சு 1/2 அன் ஹவர் தம் போட்டு எடுங்க. செம்மையாக வந்துட்டு நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ரைஸ் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ நம்மளோட சிக்கன் தம் பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரைஸும் நல்லா உதிரியாக இருக்குது. ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. நம்மளோட சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் பிரியாணி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாருமே வந்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. என்ன மாதிரி பிரியாணி லவ்வர்ஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா உடையாமல் உதிரியாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்மளோட சிக்கன் பிரியாணி சூப்பராக வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் பிரியாணி வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸு கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளோட சேனலை. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தானுங்க. அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படியே தட்டி விட்டுட்டு பக்கத்தில் கிட்ட இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் தட்டி விட்டுருங்க. நான் வீடியோ போஸ்ட் பண்ணேன்னா வந்துட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் டேக் கேட்டா பாய்.